அனைத்து பத்திரிகை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய பேர் எல்எஸ் பிரபு. நான் முன்னாள் லயோலா கல்லூரியினுடைய மாணவர். நான் காங்கிரஸ் கட்சியில் ஒரு 12 ஆண்டுகளாக விவசாய மாநில செயலாளராக மக்களுக்கு சேவை பண்ணிட்டு வந்தேன். தளபதி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கையில் நான் கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து நான் தளபதி ரசிகர். அதனால் கட்சி ஆரம்பிச்சுன்னா உடனடியாக நான் தளபதி கட்சியில் போய் சேர்ந்தேன். யார் மூலமானா நம்ம ரோஹிணி தேட்டர் ரேவந்த் இப்போ மதுரையில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கார். அவர் மூலியமாக புஷியானந்த் பொதுச் செயலாளரை பார்த்து நான் சேர்ந்தேன். அப்போ சேரையில் என்னை அறந்தாங்கி தொகுதியுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நீங்கள் இருங்க, அதுக்கான மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அப்போ அந்த உத்தரவாதம் கொடுக்கையில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஐயா இருக்காங்க, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாருமே கீழே தான் பேசுகிறாங்க, என்ன செலவு பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு. நான் மக்களுக்கு ஒரு 60 ஒரு 80 லட்ச ரூபாய்ட்டு நான் செலவு பண்ணுறேன். என்னுடைய சொந்த வருமானத்துலேருந்து நான் செலவு பண்ணி மக்களுக்கு நலத்திட்ட உதவியில் நான் போனதுக்கப்புறம் தான் அறந்தாங்கி தொகுதியே தமிழக வெற்றிகள் ஒரு எழுச்சி பெற்றுச்சு. அப்போ மாவட்ட செயலாளராக மக்கள் தளபதி மக்கள் இயக்கத்தில் இருந்த பையன் அவர் பர்வேஸ்னவர், அவரை மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்க. என்னை இல்லாமல் அனுமதி இல்லாமல் நீ போய் பொதுச் செயலாளரை பார்த்துட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எந்த பொறுப்பும் போட விடாமல் நம்மளை ரொம்ப காலி பண்ணுற நோக்கத்திலே இருந்தாப்புல. ஆனால் மக்கள் செல்வாக்கு எனக்கு தான். அவர் புதுக்கோட்டை மாவட்டம், நான் அறந்தாங்கி தொகுதி. இது வரைக்கும் அவர் மாவட்ட செயலாளர் பர்வேஸ் ஒரு ரூபாய் கூட அவர் சொந்த பணத்தில் அந்த மக்களுக்கு எதையும் செஞ்சுருக்க மாட்டார். ஒரு இறப்புக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்க மாட்டார், எந்த பிரச்சனைக்கு போயிருக்க மாட்டார். ஒரு கல்யாணம்னா கட் அவுட் வைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இப்படிங்கிற சிந்தனை மட்டும் தான் இருந்துச்சு. நான் மாற்று அரசியல் வரணும், தளபதியினுடைய ரசிகனாக இருந்து நம்ம உண்மையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மத்தியத்தில் என் பேர் தான் உத்தேச பட்டியலையும் வேட்பாளர் பட்டியலையும் வந்துச்சு. அவர் பொதுச் செயலாளர் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னார். ஆனால் பர்வேஸ் என்ன பண்ணுறாரு, நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டேன். என்ன அறிக்கை விட்டேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த வருமானத்தின் என்னை வேட்பாளராக தளபதி அறிவித்தால் என்னுடைய சொந்த பணத்தில் தாய் தகப்பனை இழந்த பெண் குழந்தைகளுக்கு 2.5 சென்ட் இடம் 25 பேருக்கு ஆண்டுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 8 திட்டங்கள் அறிவிச்சிருந்தேன். இதெல்லாம் அவருக்கு ஏற்றுக்கிற முடியலை. இது எப்படி நீங்கள் அறிவிக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒரு வாக்குவாதத்தில் இருந்தார். அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இப்போ எனக்கு என்ன தான் பதில் சொல்கிறேன், ஏன்னா நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம பகைச்சிடக்கூடாது, கட்சி உள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம தளபதிக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதுனால 2 வருடங்களாக நான் பொறுமையாக இருந்தேன். நானும் எவ்வளோதோ அவமானப்படுத்துறது மாதிரிலாம் செயல்பாடுகளில் ஈடுபட்டார். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இவர் ஒன்றிய செயலாளர்களை விட்டு அவர் ஃபோட்டோவை போடாத, இவர் ஃபோட்டோவை போடாத அப்படிங்கிற மாதிரி இவர் நம்மளை ரொம்ப இது பண்ணார். ஆனால் நமக்கு தளபதிக்காக ஒரே ஒரு பேருக்காக மட்டும் எந்த தவறான விஷயத்தில் நம்ம ஈடுபடாமல் கட்சிக்காக நம்ம இருந்தோம். இப்போ லாஸ்ட் நினச்சா அவர் நிற்கிறது புதுக்கோட்டை தொகுதிக்கு தான் அவர் விருப்பமனு கொடுத்துருந்தாப்புல. இப்போ நம்ம நம்மளை விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வேறு தொகுதிக்கு செலவு பண்ணுன்னு உங்களால் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக சாட்டை துரைமுருகன் கூட அவர் நான் பேட்டியோட பார்த்தேன், ஏதோ 2 கோடி ரூபா பணம்லாம் கேட்டான் அப்படின்னு. அதெல்லாம் நடந்தது உண்மை. என்னைட்டெலாம் அந்த மாதிரி சாயலில் தான் அவங்க பேசுனாங்க. அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் தனியாக பாருங்கள், தனியாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியாக அறிவிச்சா நிற்போம். நான் என்னுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கணும், யாருக்கும் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி நான் நிற்கணும்னு அவசியமே எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட சீட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் கொஞ்சம் நாள் அமைதியாக இருந்துட்டேன். திரும்ப அவர் ஃபோன் பண்ணி உங்கள் பேரையும் தான் நான் கொடுத்துருக்கிறேன் தளபதிக்கிட்ட அப்படின்னு முந்தானேத்து சொல்கிறாப்புல. உங்கள் பேரையும் தான் கொடுத்துருக்குறேன், ஆனால் தளபதி யாரை அறிவிக்கிறாரோ நம்ம சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு. என்னை விஜய் தளபதிக்கிட்ட நான் கட்சியில் சேர்ந்ததுலேருந்து நான் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்தால இது வரைக்கும் தளபதிக்கிட்ட என்னை கூட்டிகிட்டே போகலை. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை மாவட்ட செயலாளர் நீங்கள் தான் அறந்தாங்கி தொகுதிக்கு உங்களை நான் பிரித்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குறுதி கொடுக்குறாப்புல. கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இணைச் செயலாளராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொறுப்பெல்லாம் போட்டாங்கல்ல, அப்போயில என்னை என்னோடய ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பொறுப்புக்கு அறிவிக்கிறதுக்கு சென்னைக்கு வர சொல்கிறாப்புல. இப்போ நான் சென்னைக்கு கரெக்டாக அவர் உள்ளே போகையில் ஒரு 3 மணிக்கு, நீங்கள் 5 மணிக்கு வந்துருங்க, 3 மணிக்கு போகணும். இல்லை தலைவா உங்களுக்கு இப்போ வேணாம், உங்களுக்கு பெரிய பொறுப்பாக நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாப்புல. சரி ஓகே நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட போய் பிரச்சனை சண்டை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக அதையும் கடந்து வந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக அங்கே என்ன பண்ணுறாப்புல, அவர் ஒரு இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்தவர். சாதியின் அடிப்படையிலையும் அவர் உள்ளுணர்வுலாம் பண்ணுறாரு. முதல்ல சேரையில்
அவர் என்ன இது இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அங்கே போவையில் ஒரு தவறான ஒரு சிந்தனையை வந்து சொன்னார். எப்படின்னா உள்ளே நிற்கிறது ஒரு 6 பேர் ஒன்றிய செயலாளர் நிற்கிறாங்க, நான் வந்து உட்காந்துருக்கிறேன். அப்போ இந்த 6 பேர் இல்லை 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியும், மீதி 4 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போயிலும் வேற ஒரு சமூகத்தை சொல்லி நான் அந்த சமூகம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவள் ஏன் இதை சொல்கிறாரு எனக்கு அப்போ தெரியலை. ஒருவேளை அவங்க யாரும் இருந்திருப்பாங்களோ இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். அது கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் அது விவரமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இவர் வந்து இது எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறது ஒரு விவரம் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து அறந்தாங்கி தொகுதியில் அவருக்கு யாரை தெரியும், யார் வீட்டுக்காச்சும் போயிருப்பாப்புலையா, இல்லை ஒரு இறப்புக்கு போயிருப்பாப்புலையா, அந்த மண்ணில் அறந்தாங்கி தொகுதியில் மண்ணில் யார் இருந்தாலும் அதை தளபதி யாரை வேணுமாலும் அறிவிக்கட்டும். பர்வேஸ் என்ற ஒரு மாவட்ட செயலாளர் வந்து புதுக்கோட்டையில் உள்ள அறிவித்தால் நான் சுயேட்சையாக நாம் களங்காண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஒரு சரியான எல்லாரையும் அரவணைச்சு மக்களுக்கு வந்து சேவை பண்ணுற நோக்கம் இல்லை, ஃபோக்கஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து. இங்கேருந்து யாரும் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து அவரை மீறி யாரும் தளபதியை பார்த்துடக்கூடாது, பொதுச்செயலர் பார்த்துடக்கூடாது, யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பல. ஒரு ஃபோட்டோ எடுத்து சும்மா ஒரு யதார்த்தமாக ஒரு ஆதரவுச்சுனாவோ ஒரு பொதுச்செயலர் எங்கேயோ பார்க்குறோம்னு வச்சுக்கிறோங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சா ஆகா இவன் பார்த்துட்டா இவன் கதை முடி அப்படிங்கிற நோக்கத்துக்கு அங்கே ஆளுகளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு கேவலமான ஒரு தரமற்ற ஒரு செயல் அவர் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அதனால் தளபதி வந்து நாளைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது மாதிரி தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்மளை வந்து எப்படின்னா இப்போ வந்து என்னென்னா அவர் அறந்தாங்கி தொகுதியில் என்னென்னா பிரபுராஜாவை வந்து நம்ம எதிர்த்து பண்ணோம்னா எங்களுடைய சமூக ஓட்டு அங்கே அதிகம், அங்கே வந்து அறந்தாங்கி தொகுதியில் என்னுடைய சமூக ஓட்டு அதிகம், இவரை பகைச்சிட்டோம்னா நமக்கு சிக்கலாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளாக சமரசமாக நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல செஞ்சுருக்காப்புல. நான் என்ன சொல்கிறேன், அறந்தாங்கி மூலம் நீங்கள் யாருக்கு வேணுமாலும் சீட்டை கொடுங்க, அதுக்கு தளபதிக்காக தளபதியுடைய பேருக்காக நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மாவட்ட செயலாளருக்கு அங்கே இப்போ அறந்தாங்கி தொகுதியில் கொடுத்தா அவர் டெபாசிட்டை இழப்பார். நான் சுயேட்சையாக களங்காணுவேன். ஏன்னா எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது, என்னுடைய சொந்த பணத்தை, அதாவது இது வந்து நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்க வந்து எப்படின்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் முன்னாடியே வந்து தலைமை கழகத்துக்கு சொல்லிட்டேன், ரோகிணி தேட்டர் உரிமையாளருக்கு சொன்னேன், இப்போ ரேவந்துக்கு சொன்னேன், பொதுச் செயலாளரை பார்த்து விருப்பமுனையை கொண்டு கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்து விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்பையுமே அவங்க வந்து எடுக்கலை. எனக்காக ரொம்ப போராடி ரோகிணி தேட்டர் ஓனர் சொன்னாப்புல. ஆனால் அவரையும் வந்து இவன் சொல்கிறாப்புல எங்கள் தாத்தா அரசியல்வாதி, எங்கள் அப்பா அரசியல்வாதி, நான் 3ஆவது தலைமுறை அரசியல்வாதி, என்னை மிஞ்சி நான் கையெழுத்து போட்டால் தான் 6 மாவட்டத்தில் நான் கையெழுத்து போட்டால் தான் எவனுக்கு தான் சீட்டு அப்படிங்கிறாப்புல. அந்த மாதிரி என்கிட்ட சவாலாக பேசுகிறாப்புல. அதே மாதிரி என்ன வாட்ஸ்அப் காலில் தான் பேசுவாப்புல. குற்றம் உள்ள வந்து வாட்ஸ்அப் காலில் பேசுவான், நேர்மையாக இருக்கிறேன் நேர்மையாக ஃபோன் பண்ணி நேரடியாக பேசுவாப்புல. அப்படி பேசுகிறதில்ல, வாட்ஸ்அப் காலில் தான். ஆனால் வாட்ஸ்அப் காலில் பேசினா உடனே ரெக்கார்ட் பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன், தளபதியை நேசித்து வந்தேன், நான் ஒரு தளபதி ரசிகனாக வந்தேன், என் சொந்த பணத்தை நான் செலவு பண்ணி தான் செஞ்ச மக்களுக்காக. என்னுடைய அனுபவத்துக்கு சொல்கிறேன். கடந்த ஒரு 1.5 வருஷமாக நிறைய நடத்துகிற மே 1க்கு உழைப்பாளர் தின, தளபதி பிறந்த நாள், மாநாடு, எல்லாத்துக்கும் நீங்கள் அறந்தாங்கி தொகுதியில் மக்கள்கிட்ட யார்கிட்ட விசாரிச்சு கேட்டாலும் எல்எஸ் பிரபுன்னு தான் பேர் வரும் வந்து தாவேக்கால. அப்படி உள்ளதை இவனை விட்டால் நம்மளை மிஞ்சி பண்ணிடுவான் செஞ்சிடுவான்னு இதே மாதிரி எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்குது. இந்த மாவட்ட செயலாளர்கள் பண்ணுறதுனால தளபதியினுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணுறான்னு தலைமை வந்து கண்காணிக்கணும். ஒரு பையன் வந்து இப்போ வந்து ஒரு தகப்பன் தாய் தகப்பன் இருக்காரு, எங்கள் தகப்பன் வந்து தளபதி தான், அப்போ புள்ள தவறு பண்ணுச்சுன்னா கொலவையே பண்ணிட்டு வந்தாலும் புள்ளைய ஏற்றுக்க முடியுமா? தப்புன்னு சொல்லணும். அப்போ தான் அந்த கட்சி வளரும். இல்லைன்னா இது வளராத அளவுக்கு இவங்க பண்ணிடுவாங்க. மாவட்ட செயலாளருக்கு வந்து அறிவித்தால் டெபாசிட்டு அறந்தாங்கில் அவரை வந்து காலி பண்ணுவார், காலியாக. ஏன்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஐயா என் பேரை சொல்லணும்னு இல்லை, மக்களுக்கு சேவை செய்யணும். அது அறந்தாங்கி தொகுதியில் ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுங்க. எங்கள் ஊரில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகிட்டாப்புல, மணமேகலோட ஒன்றியத்தில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகிட்டாப்புல. ஆக்சிடென்ட் ஆனால் அங்கே ஒன்றிய செயலாளர்லாம் சின்ன பசங்க, யாருக்கும் அனுபவம் இல்லை. உடனே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் யார் அங்கே ஒரு பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்க தான் பேசினா தான் அவங்க கேட்பாங்க. அந்த கெப்பாசிட்டிலாம் இங்கே யாருமே இல்லை. அப்போ இல்லாமல் இருக்கிற என்ன பண்ண அனுபவம் வாய்ந்த ஆளுகளை இங்கே வந்து வைக்கணும். நான் இல்லை, என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க, இன்னொரு பிஸ்னஸ்மேன்லேருந்து வந்திருக்காங்க, அமமுகலேருந்து வந்திருக்காங்க. இப்போ என்ன மாதிரி உள்ளவங்களை அவங்கள வந்து ஒரு ஆளை வந்து பாரு அப்படின்னா தான் தொண்டர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் பேசுகிறது என்ன ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசும்பாங்க, அவர்கிட்ட இதுக்காக நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறது. எத்தனையோ இறப்பு நடந்துரு, ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, 325 நாள் 2 வருஷம் ஆச்சு. ஒரு இறப்புக்கு வந்துருப்பாரா அறந்தாங்கி தொகுதியில்? இல்லை ஒரு மக்களுக்கு பிரச்சனை சொல்லி ஒரு போராட்டத்தில் கலந்துருப்பாரா? கலந்துருக்க மாட்டாப்புல. ஆனால் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா முதல் பேருக்கே தலைமையில் அவர் பேரை போடணும், ஃபுல்லாக கட் அவுட் வைக்கணும். எத்தனை கட் அவுட் வச்சுருக்காங்க என்ன? இது அரசியல்.
அவர் இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர். அவர் இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு நான் ஒரு கிறிஸ்தவர், என்னை கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு என்னையே அவர் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு தாட்டில் ப்ராசஸில் பேசுகிறாரு. அது ஓப்பனாக சொல்ல முடியாது. சொல்லணும்னா தளபதி கிட்ட வந்து அது ஓப்பனாக ஒரு நாள் அது அதை இதை வந்து வெளியிடுறது மாதிரி வரும். அந்த விஷயத்தினால தான் நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து தளபதி விக்ரவாண்டி மாநாட்டில் வரையிலே நான் வந்து கட்சியில் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் என்னை கூட்டி போய் விஜய்கிட்ட அறிமுகப்படுத்தலை. ஏன் அறிமுகப்படுத்தலை அப்படின்னா, அவரை மீறி என்னால் விஜயை பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒரு இயக்குனர், நான் ஒரு தயாரிப்பாளர், நான் லயலா கல்லூரியில் இருந்தாலும் எல்லாருக்குமே இது என்னை மீறி பார்க்க முடியும். ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் மீறி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதைக்காக இருந்தேன். அப்படி இருந்தால் என்னைய இப்போ வந்து வேட்பாளர்லையும் நீ வந்து என் ஊரில் என் தொகுதியிலே வந்து என் ஊரில் காரனுக்கு ஒருத்தர் கொடுக்காம நீ இன்னொரு மாவட்டத்தில் உள்ள ஆள் வந்து நீ வந்து வேணும்னு, அதுவும் இதுவெல்லாம் இல்லை, புதுக்கோட்டை தான் நிற்கிறோம்னு பேர். இப்போ என்னென்னா, இதை நம்ம நிற்கலைன்னா பிரபு எப்படி கேட்டுருவாங்க, பிரபு தான் கொடுக்குற மாதிரி வந்துடும், அப்போ நம்ம இவரை தடை பண்ணணும், அப்போ நம்மளே நின்றுவாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்கு பணம் கேட்காம கேட்குறாரு. அதுக்கான ஆதாரம் மட்டும் இருக்குது. இல்லை சார், அதாவது இப்போ விருப்ப மனு எல்லாருமே தாவேக்கால கொடுத்துருக்காங்க. இந்த விருப்ப மனுவை கொடுத்தாலும் ஒவ்வொரு தொகுதியில் வந்து 10 பேரை கொடுத்தாலும் இந்த 10 பேரை கூப்பிட்டு யார் பண்ணிக்கிறது, உங்களுக்கு என்னப்பா தகுதிக்கு, எப்படிப்பா நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத ஏன் இவங்க பணம், அதுக்கு வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கையிலேயே இவங்க தான் வேட்பாளர் அறிவிச்சிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு வந்து வேப்பப்பா நான் 10,000 ரூபா கட்டி விருப்ப மனு கொடுத்துக்கிறேன், இப்போ எதுக்கு இந்த 10,000 ரூபா கட்டி விருப்ப மனு கேட்குறீங்க? கேட்க வேண்டாமா, நீங்கள் தான் நியமிச்சிட்டீங்களே, நீங்கள் வந்து இவங்க நிப்பாட்டம் நியமித்தாலும் அப்போ எதுக்கு இப்போ வெளியில் வந்து போர்வைக்காக எதுக்கு வந்து நீங்கள் கண்துடைப்புக்காக எதுக்கு நீங்கள் போர்வை அது பண்ண, எதுக்காக பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அரசியல்னா எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறது தான். ஒரு கண்துடைப்புக்காக வந்து விருப்பமனு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்பாளர் அறிக்கையில் அவங்களே செலக்ட் பண்ணி அவங்க மட்டும் விருப்பமனு எடுக்கிறதுக்கு ஏன் எல்லாரையும் கட்ட சொல்கிறீங்க? ஆல்ரெடி அவங்களே செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கட்ட சொல்ல முடியாது தானே.